டைனோ கதைகள். I am Aisha Nadarajan. நாங்கள் மூவருமாக இணைந்து உங்களுக்கு டைனோ கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கும் 2 டைனோசர்களையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். இவர்தான் டைனோ, இவங்க டயானோ. இவர்கள் இருவரும் 231 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்மளுடைய யுகத்துக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் தான் எங்களுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கதைகளை தான் உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது முதலில் நாம் ஒரு டைனோ ஃபேக்ட் பார்க்க இருக்கிறோம். எங்க ஃபேக்ட்டுங்க இங்க இருக்கா? கொடுங்க. இன்றைய டைனோ ஃபேக்ட்: ஒரு டைனோசர் எவ்வளவு காலம் உயிர் வாழும்? ஒரு டைனோசருடைய ஆயுட்காலம் என்ன? ஹெர்பிவோரஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்கள் மட்டுமே சாப்பிட்ட டைனோசர்கள் 30 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தன. கார்னியோவோரஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாமிச உண்ணிகள் இவை 20 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்ந்தன. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. 30 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த அந்த தாவர உண்ணிகளை விட 20 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்ந்த மாமிச உண்ணிகளுக்கு தான் அறிவு அதிகம் என்று இந்த விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் நமக்கு சொல்கின்றன. ஸோ இன்றைய டைனோ ஃபேக்ட் முடிந்து விட்டது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதை எங்கே இருக்கு பாருங்க. இங்கே இருக்கு கதை. தொலைந்து போன டைனோ. இதுதான் கதை. இந்த டைனோ என்ன பண்ணிச்சு? இதுக்கு ஒரு பெரிய விஷயம் பிடிக்கும். எப்போவுமே அவங்க ஃபேமிலியோட டூர் போவாங்க. நம்மளாம் ஃபேமிலியோட டூர் போவோம்ல, அந்த மாதிரி ஜாலியாக டூர் போவாங்க. ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தப்போ இந்த டைனோ என்ன பண்ணிச்சு? அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. சுற்றி பார்த்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இங்கே போய் அங்கே போய் எங்கெங்கேயோ திரிஞ்சு மலை மேலே ஏறி இறங்கி அந்த பக்கம் போனால் திடீர்னு பார்த்தா தான் குடும்பத்தை காணும். ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தவொடனே அதை துரத்திக்கிட்டே ஓடிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காணா போயிடுச்சு. காணா போன உடனே தன் குடும்பத்தை காணுமேன்னு தேடிட்டு தொலைஞ்சு போன தன் குடும்பத்தை தேட ஆரம்பிச்சுது. யார்கிட்டயோ போய் கேட்டுச்சு, என் குடும்பத்தை பார்த்தீங்களா? நான் தொலைஞ்சிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்டே வந்துச்சு. அப்போது ஒரு பிரகியோசரஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசர் நின்றுச்சு. பிரகியோசரஸ்ங்கிற டைனோசர் ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 தென்னை மரம் உயரம். அந்த டைனோசர் இப்படி குனிஞ்சு பார்த்தது. என்ன அப்படின்னு கேட்டுது. எங்கள் அப்பா அம்மாவை காணும் அப்படின்னு அது அழுது. உடனே அது என்ன சொல்லிச்சு? உங்கள் அப்பா அம்மாவை தேடி எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் உன்னை இப்படி தூக்கி காமிக்கிறேன், இப்படி தூக்கி உன்னை காட்டுறேன், நீ இங்கிருந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துடுறியா? ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தூக்கி தான் உயரத்துக்கு காமிச்சுது. அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு பாறைக்கு பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா இந்த டைனோவை தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, டைனோவை காணும். ஐயோ, நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் இனிமேல் எங்கள் அப்பா அம்மாட்ட போயிடுவேன் சொல்லிச்சு. இறக்கி விட்டுச்சு. கடன்னு ஓடி போய் இந்த டைனோ தன்னுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து விட்டது. இதுதான் இன்றைய டைனோசர் ஸ்டோரி. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாமா? கொஸ்டின் எங்கே இருக்கு? இதோ இருக்கு. இன்றைய கேள்வி: விக்கல் வருவது ஏன்? விக்கல் ஒரு சிக்கல். சாப்பிடும்போது விக்கல் வரும்ல, தண்ணி குடிக்கிறப்ப விக்கல் வரும்ல. விக்கல் ஏன் வருகிறது? விக்கலுக்கும் புறையேறுதலுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் இன்னைக்கு டயானோ நம்மளை கேட்டிருக்கிற கேள்வி. நம்ம உடம்புல டயஃப்ரம் என்கிற ஒரு ஜவ்வு இருக்கு. இந்த ஜவ்வு லைட்டாக ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம மூச்சு விடும்போது வயிறு பெருசாகி சின்னதாகும். மூச்சை இழுத்தா வயிறு மேலும், மூச்சை விட்டோம்னா வயிறு என்ன பண்ணும்? உள்ளே போயிடும் இல்லையா? அந்த டயஃப்ரம் அங்கே இருக்கு. இதை நம்ம அவசரமாக சாப்பிட்டாலோ, காரமாக சாப்பிட்டாலோ, இல்லை வேகமாக ஏதாவது ஒன்று செஞ்சாலோ இந்த டயஃப்ரம் துடிக்க ஆரம்பிக்குது. மூச்சு விடுறதுல கஷ்டம் வந்தோடனே துடிக்குது. துடிக்கும்போது அப்படின்னு நம்ம விற்கிறோம். இதனால தான் விக்கல் வருகிறது. புறையேறது எப்படி? சாப்பிட்ற நம்மளுடைய உணவு கூடலும் மூக்கு வழியாக நம்ம மூச்சை இழுக்கிற
அந்த குழாயும் 2 கிட்ட கிட்ட இருக்கும். நம்மளுடைய இந்த இடத்துல போகும்போது ரொம்ப கிட்ட இருக்கும். சில சமயத்தில் நம்ம சாப்பிட்றது மூக்கு குழாக்குள்ளே போயிடும். மூக்கு குழாக்குள்ளே போன உடனே என்ன பண்ணி ஆகணும்? புறையேறி தான் ஆகணும். புறையேறினா நம்ம என்ன செய்வோம்? தலையை தட்டுவோம் இல்லையா? ஏன் தலையை தட்டுறோம்? அப்போ தான் அந்த மூக்குக்குள்ளே போன அந்த சாப்பாடு வெளியே வந்துடும், முழுங்கிடுவோம். அப்போ புறையேறினோடனே நமக்கு மூச்சுக்குழலை காப்பாற்றுறதுக்கு தான் புறையேறுது. புறையேறது உடம்பு இல்லை, விக்கலும் உடம்பு இல்லை. ரெண்டுமே நம்மளை காப்பாற்றுறதுக்காக நடக்கக்கூடிய நம் உடலின் தப்பித்தல் செயல்பாடுகள். ஓகே, எபிசோடு முடிஞ்சுதா? தேங்க்யூ சொல்லிடலாமா? தேங்க்யூ.